அவரைக்காய் விதையை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டு வெடிக்க வைக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு 6 பல் பூண்டு அதில் போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்த உடனே அதில் அவரைக்காய் விதையை போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். தக்காளி பழம் போட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு வதங்கின உடனே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். ஊற்றி நல்லா வெந்து வந்த உடனே ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.